இறந்தது கிரையாக் எலிஃபென்ட். இந்த எலிஃபென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா தரையை வந்து தொடர அளவுக்கு வந்து அதனுடைய தந்தங்கள் வந்து இருக்கும். இந்த எலிஃபென்ட பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிரையாக் எலிஃபென்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கென்யாவுல வந்து அம்போசொலி அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க்ல வந்து 1972 வந்து பிறந்திருக்கு. இந்த யானை இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 54. இந்த யானை வந்து ஜனவரி 3, 2026 அதிகாலை ஒரு 3:30 மணி அளவுல இந்த யானை வந்து இறந்திருக்கு. இந்த யானை வந்து இறக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் 54 ஏஜ் ஆனதுனாலையும், அது இல்லாம வந்து இந்த யானையுடைய பற்களை வந்து அதிக அளவு தேய்மானம் அடைந்ததுனால வந்து உணவுப் பொருளை வந்து சரியா எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில வந்து இந்த யானை வந்து இறந்துருச்சு அப்படின்ட்டு வந்து அந்த நேஷனல் பார்க் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த யானையுடைய ஒரு சில சிறப்பு இயல்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா சிபி குடும்பத்தை சேர்ந்த கசன்ட்ராங்கிற தலைமை பண்புக்கூடிய ஒரு பெண் யானைக்கு பிறந்த இந்த யானை பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதோடைய தந்தங்கள் வந்து மற்ற யானைகளோட இந்த யானையுடைய தந்தங்கள் வந்து ரொம்ப அதிகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த யானை பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1972. இந்த கென்யாவில் வந்து பாத்தீங்கன்னா 1970 இருந்து 1980 வந்து பாத்தீங்கன்னா யானைகளின் தந்தத்துக்காக வந்து கென்யாவில் வந்து அதிக அளவு வந்து யானைகள் வந்து வேட்டையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை வந்து பிறந்த வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1972. இந்த டைம்ல வந்து அவ்வளவு வேட்டையாடிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில வந்து இந்த யானை வந்து 2026 இந்த 54 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கென்யாவில வந்து எந்த ஒரு இது இல்லாம வந்து பாதுகாப்பாவே வளர்ந்திருக்கு. அந்த ஒரு காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பேசு பொருளா வந்து இருக்கு. அதை விட இன்னொரு சிறப்பு இயல்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா காட்டு யானைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து அதிக அளவு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து இருக்காது. ஆனா இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து ரொம்ப அதிக அளவு வந்து இன்ட்ராக்ஷனோட இருக்கு. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதோ இல்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணும் போதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை வந்து அவங்க வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அவங்க கூட இருந்து செல்ஃபி வீடியோ ஷூட் எடுக்கிற வரைக்கும் வந்து அமைதியாவே இருக்கும். இந்த ஒரு காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா கென்யாவில மட்டும் இல்ல உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை வந்து அதிக அளவு வந்து மக்கள் வந்து விரும்புறதுக்கான ஒரு காரணமாவே இந்த கிரையாக் எலிஃபென்ட் வந்து இருக்கு. அது இல்லாம இந்த யானையுடைய இந்த சிறப்பு இயல்பை வந்து போற்றும் வகையில வந்து பாத்தீங்கன்னா 2021 வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ப்ரூவெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மதுபான கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஒரு பிராண்டே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இயல்பெல்லாம் உடைய இந்த கிரையாக் எலிஃபென்ட் உடைய தந்த ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா 54 கிலோ எடையில வந்து இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தன்னுடைய சந்ததியை வந்து 2-3 வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து அந்த அம்போசொலி நேஷனல் பார்க் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த யானையுடைய சிறப்பு இயல்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.